சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தை விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இதை வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக கருப்பு படக்குழு வந்து பின்பற்றி கொண்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். கருப்பு திரைப்படம் மே 14 வெளியாக வேண்டியது. ஆனால் தயாரிப்பாளருக்கு கடன் பிரச்சனை, 60 கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருக்கிற காரணத்தால் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் போனது. நார்த் இந்தியாவில் வந்து படம் வந்து 20 நிமிஷம் ஸ்க்ரீன் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அந்த அளவுக்கு கருப்பு திரைப்படத்துக்கு ஒரு சோகமான நிலைமை வந்து இருந்தது. அதைத் தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி இன்னைக்கு ஈவினிங், அதாவது 14 மார்னிங் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6 மணிக்கெலாம் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிடும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனாக பேசி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்பு வந்து விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கருப்பு திரைப்படத்துக்கு 9 மணிக்காச்சு பர்மிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து விஜய் அவர்களோட புகைப்படத்தை போட்டு கருப்பு திரைப்படத்துக்கு 9 மணிக்காச்சு பர்மிஷன் கொடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கருப்பு படக்குழு வந்து ஒரு போஸ்டரையும் வந்து ரிலீஸ் பண்ணது. அதைத் தொடர்ந்து இப்போ வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கு. அதாவது கருப்பு திரைப்படம் டைட்டில் கார்டுக்கு முன்னாடி ஹானரபிள் சீஃப், தேங்க்ஸ் ஃபார் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிலோ அன்பான ஃபேன்ஸ் ஃபார் அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் சின்னதாக வந்து ஒரு மாஷப் மாதிரி வெளியாகி இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் வந்து பதவி இருக்கிற விழா, அதுக்கப்புறம் விஜயும் சூர்யாவும் நடித்த நெருக்கு நேரு, அந்த 2 அந்த திரைப்படம் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு மாஷப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து தேட்டரில் செம்மையாக வந்து பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு பக்காவான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வந்து சூர்யா ரசிகர்கள் கொண்டாடாங்க, இப்போ வந்து விஜய் ரசிகர்களும் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வருவாங்க. ஏன்னா வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற டைட்டிலுக்காகவே இந்த விஜய் ரசிகர்கள் வருவாங்க, அதுக்காக வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கருப்பு திரைப்படம். ஸோ கருப்பு திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கு. ரொம்ப எமோஷனல். இது வரைக்கும் இயக்குநர்கள் இந்த அளவுக்கு ஹாப்பியானது கிடையாது. ஆர்ஜே பாலாஜி அவ்வளோ ஹாப்பியாக வந்து திரையரங்குகளை வந்து கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கருப்பு திரைப்படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு வந்து பக்காவாக வந்து பூர்த்தி செஞ்சிருக்கு. பக்காவான ஒரு கம்பேக் திரைப்படமாக சூர்யா அவர்களுக்கு இந்த கருப்பு திரைப்படம் இருந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கும் இது ப்ராப்பரான திரைப்படமாக இருந்திருக்கு. ஸோ அதனால ரசிகர்கள் செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. ஆக மொத்தத்தில் கருப்பு திரைப்படம் ஒரு பக்காவான பிளாக் பஸ்டர் திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.